நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கணும். வேலை வேணும், வாழ்க்கை வேணும், வளர்ச்சி வேண்டும். கண்டிப்பா நான் உங்கள் சகோதரியாக இங்கே உங்கள் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் இங்கே போட்டியிடுகிறேன். நீங்க எல்லாரும் என்னை ஆதரித்து உங்கள் பிரதிநிதியாக என்னை நீங்கள் எம்பி ஆக்க வேண்டும். ஏன்னா நான் ஒரு பாலமாக உங்களுக்காக உங்க தேவைகளுக்காக பாடுபடுவேன் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். சரியா? ஏன்னா என்னால முடியும். நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நான் செய்வேன்னு நம்புறீங்கல்ல? நான் கண்டிப்பா உங்களுக்காக பாடுபடுவேன். எனக்கு మీరు అందరూ తెలుగా? అడాడా ఉగాది శుభాకాంక్షలు. எல்லாம் உகாதி எல்லாம் நல்லா கொண்டாடிங்களா? கொண்டாடி சிவா கண்டியாச்சா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கீங்க, வேலை ரொம்ப முக்கியம். இங்கே பெரிய தொழிற்சாலை வந்து பட்டாசும் தீக்குச்சியும் இது எல்லாம் வந்து நசுங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் பிரதிநிதியா நீங்க என்ன தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா மறுபடியும் 3வது முறையாக நரேந்திர மோடிஜி உங்கள் பிரதமராக வரதுக்காக இந்த தேர்தல். இது வந்து நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல்ல அவர் வெற்றி அடைஞ்சு 3வது முறையாக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார் என்று உறுதி அளித்திருக்கிறார். இந்த தொழில் நசுங்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உரக்க குரல் கொடுப்பேன், உங்களுக்காக குரல் கொடுப்பேன். நீங்கள் வந்து ஒன்னு நினைச்சு பாருங்க, நான் இருக்கிற இடம் அப்படி. ஏன்னா நரேந்திர மோடிஜி தான் 3வது முறையாக வரப்போறார் என்று உலகமெங்கும் சொல்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்தா என்னால சரியா செயல்பட முடியும், உங்களுக்காக போய் என்னால பேச முடியும். நீங்க எதிர்கட்சி என்று எடுத்துக்கொண்டால் இன்னும் அவங்க வந்து ஒரு பிரதமர் மந்திரி யார் என்று அறிவிக்கல. எங்க திமுக கூட்டணியில இன்னொரு கூட்டணி அதிமுக கூட்டணியில அவங்க யார் ஆதரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, எதுக்காக ஆதரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. எங்க போய் இவங்க வந்து தேவைகளை சொல்லுவார்கள்? ஏன்னா மத்தியிலையும் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, இங்க மாநிலத்திலையும் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவங்க எதிர்கட்சி. எப்படி செயல்படுவாங்க உங்களுக்கு? நீங்க அந்த கேள்வியை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் வந்து யாரையும் திட்டி இல்லைன்னா இவன் சரியில்லை அது சரியில்லை இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னா உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க படிக்கணுங்கிற உங்க கனவெல்லாம் இருக்குல்ல, அந்த கனவை நிறைவேற்றத்துக்கு நான் உங்களோட தோளோட தோளா நின்று உங்களுக்காக உங்கள் சகோதரியாக நான் வந்து செயல்படுவேன் என்று உறுதியாக சொல்லி உங்கள் சின்னம் தாமரை சின்னம், தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள 2 கைகள் குப்பி மறுபடியும் உங்களிடம் கேட்டுக்கொண்டு எனக்கு நீங்க கொடுக்கிற ஆர்வமும் நீங்க கொடுக்கிற வரவேற்பும் என்னை ரொம்ப நெகிழ வைக்கிறது. அதுக்கு நான் முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க இந்த அன்பும் ஆதரவும் நீங்க போடுற வாக்குல இருந்து நான் வந்து எம்பியா வந்து உங்க ஊருக்கு வந்து உங்களோட கொண்டாட எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கூறி இப்ப நாட்டாமை அவர்களுக்கு நான் அவர் பேசலாமா? சரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.